வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவை. அம்மாவும் மகளும். அம்மா: என்னம்மா எப்படி இருக்கிறீங்கள்? புது கல்யாணம், தனி குடித்தனம், மாப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாரு? மகள்: அதெல்லாம் நல்லா இருக்கேன்மா. இன்னைக்கு டிவன் சொல்ல சொல்லியிருக்கார். டிவன் செய்ய போகிறேன், ரொம்ப கஷ்டப்படாத, வெறும் உப்புமா செய் போதும் என சொல்லிட்டாரு. அம்மா: அடேங்கப்பா, நல்ல மாப்பிள்ளை தாண்டி, சரி நல்ல டேஸ்ட்டை உப்புமா செய்து கொடு என்றாள். மகள்: அதுதானம்மா, உப்புமா செய்ய 1/4 கிலோ உப்பு எடுத்து வச்சிருக்கேன். மாவு எந்த மாவு எனக்குத்தான் தெரியவில்லையே. அதுதான் ஃபோன் எடுத்தேன். அரிசி மாவா இல்லை கோதுமை மாவா, எந்த மாவிலே செய்கிறது? அம்மா: சகட சண்டாளி, உனக்கு இது தெரியாதா? டாக்டரும் கணவனும் மனைவியும். டாக்டர்: கணவன் உடம்பை சோதித்துவிட்டு, இன்னும் 8 மணி நேரம்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அதற்குள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்குங்கோ என்று டாக்டர் கூறினார். மாலை 5 மணி. கண்ணீர் மல்க விஷயத்தை மனைவியிடம் பகிர்ந்தான் கணவன். துடித்தாள் அவள். கணவன்: எனக்கு உன் கையால் வெங்காய தோசையும் கெட்டியான சட்னியும் செய்து கொடும்மா, இன்னும் 7 மணி நேரம்தான் பாக்கி இருக்கு. மாலை 7 மணி. ராத்திரி சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு வச்சு கொடும்மா, இன்னும் 5 மணி நேரம்தான் நான் இருப்பேன். இரவு 10 மணி. நல்ல பசும்பாலில் உங்கள் கையால் கொஞ்சமாய் சர்க்கரை போட்டு எனக்கு கொடும்மா, இன்னும் 3 மணி நேரம்தான் இருக்கு. இரவு 12 மணி. தூங்கும் மனைவியை எழுப்புகிறான். மனைவி: பேசாமல் படுங்க, காலையில் எழுந்தவுடன் 1000 வேலை இருக்கு, சொந்தக்காரர்களுக்கு சொல்லி அனுப்பணும், ஐயருக்கு ஏற்பாடு பண்ணணும், சுடுகாடு புக் பண்ண வேணும், உங்களுக்கு என்ன காலையில் எழுந்திருக்கிற வேலையை கூட இல்லையே என்றார். நன்றி, வணக்கம்.